என் வாழ்க்கை உங்களுக்கு. என்னை எங்கு அனுப்பினாலும் நான் வருகிறேன், உம் சித்தம் செய்கிறேன். என்ன மகனே, என்ன மகிழ்ச்சியாக இருக்கிறார்? அம்மா, தேவன் என்னை இந்தியாவிற்கு அனுப்புகிறார். அதனால் நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன். என்னது, இந்தியாவா? அது எத்தனை மைல்களுக்கு அப்பாலே உள்ளது என்று உனக்கு தெரியுமா? ஆனால் என் ஆண்டவருக்காக நான் இந்தியாவிற்கு சென்றே ஆக வேண்டும். ஆண்டவருக்காக நீ வாழ்வது மகிழ்ச்சிதான். ஆனால் படிப்பறிவில்லாத அந்த காட்டு மிராண்டிகள் வாழும் இந்தியாவிற்கு உன்னை என்னால் அனுப்பவே முடியாது. நம் ஆண்டவரின் அன்பை அவர்களுக்கு எடுத்து சொல்லவில்லை என்றால் அவர்கள் எப்படி மாறுவார்கள்? அவர்கள் எப்படி ரட்சிக்கப்படுவார்கள்? உங்க அப்பா உன்னை 5 வயசுல என்கிட்ட விட்டுட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு பிரவேசிச்சுட்டாரு. இப்போது எனக்கு இருக்கும் ஒரே நம்பிக்கை நீ மட்டும் தானே. உன்னை எப்படி நான் இழக்க முடியும்? அம்மா, ஆண்டவருக்காக நான் செல்லாவிடில் யார் போவார்கள்? உன் உயிருக்கு ஏதாவது ஆனால்? என் உயிர் தேவனுடைய கைகளில் இருக்கிறது. ஒரு தாய் என்னை இழக்கலாம், ஆனால் ஆயிரக்கணக்கான மக்கள் இந்தியாவில் ரட்சிக்கப்படுவார்களே. இங்கேயே ஊழியம் செய்ய முடியாதா? ஆனால் ஆண்டவர் என்னை இந்தியாவிற்கே அழைக்கிறார், இந்தியாவிற்கே அனுப்புகிறார். அம்மா, நீங்கள் அழுது என் இருதயத்தை கரைய பண்ணாதீர்கள். என்னை கொஞ்சம் தனியாக விடுங்கள் அம்மா. சொல்லுங்கள் பெரியப்பா. உங்க அம்மா சில காரியங்களை என்னிடம் கூறினார்கள், எல்லாம் உண்மையா? ஆமாம் பெரியப்பா, என்னை தேவன் இந்தியாவிற்கு அனுப்புகிறார். தேவ அழைப்பு இருக்கட்டும், உன் தாயின் நிலைமையை பற்றி கொஞ்சமாவது யோசித்து பார்த்தாயா? எனக்கு அவர்கள் வேதனை புரிகிறது. ஆனால் தேவ அழைப்பு இந்திய தேசத்தின் ரட்சிப்பு. ரேனியஸ், தன் சொந்த குடும்பத்தை கவனிக்காதவன் எப்படி தேவனுடைய ஊழியத்தை நிறைவேற்ற முடியும்? ஆனா பெரியப்பா, ஏதோ எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன். உன் குடும்பத்தையும் உன் தாயையும் பார்க்க வேண்டியது உன் பொறுப்பு. யோசித்து முடிவெடு.